அதாவது நேற்று பதவி ஏற்றதை பத்தி பேசணும். நேற்று பதவி ஏற்ற உடனே 3 விஷயம் பண்ணாரு அவர். அதாவது முதல் கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டாரு. அதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்களா? 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட், ஆனா 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட். அது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தான் அந்த மாதிரி வெளியே வந்துச்சு. இன்னொன்னு என்ன சொன்னா 2 மாசத்துக்கு தான் இந்த மாதிரி. அது ஆக்சுவலா வந்து வேணும்னே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா 100 யூனிட் ஃப்ரீ இருந்தது தெரியுமா? அதுவும் 2 மாசத்துக்கு தான். நம்மள பில்லிங் சைக்கிள் வந்து 2 months தான். 50 யூனிட் 50 யூனிட். இப்போ வந்து 100 யூனிட் 100 யூனிட். முன்னாடி என்னன்னா எவ்வளவு யூஸ் பண்ணாலுமே அந்த 100 யூனிட் ஃப்ரீ. இப்போ 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் 200 யூனிட். 500 யூனிட் யூஸ் பண்றவன் எப்படி யூஸ் பண்ணுவான்? 2 ஏசி ஓடும். 2 ஏசி ஓடும். அப்புறம் அது எல்லாமே ஓடும் இல்லையா? அவனுக்கு அது தேவையில்லை. லாஜிக்கலா கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா மக்கள் இத்தனை நாள் அப்படி இல்லையே. ஆனா இத்தனை நாள் இல்லாத இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? என்ன புதுசா பண்ணிட்டாங்க அதே தானே. முன்னாடி 100 யூனிட் அதே புதுசா ஒண்ணு பண்ணலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 200 யூனிட் இருந்து நீங்க சொன்ன மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாவே தான் வாழ்வாங்க. ஏன்னா 100 யூனிட் ஓடுறது கஷ்டம் தான். என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் ஒன்று ஓட ஆரம்பிச்சிச்சு கம்ப்ளீட்டா. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 50 யூனிட் எடுத்துருவோம். அதனால அந்த 200 யூனிட் சாலிடா நிறைய பேர் ஃப்ரீ ஆயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது சிங்கப்பெண். ஆமா, அது இல்ல அந்த சிங்கப்பெண் வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது பெண்களை கவர் பண்றதுக்காண்டி கவர் பண்றது இல்ல, பெண்களை கவர் பண்றீங்கன்னாங்க சிங்கப்பெண்ணே வந்துச்சு. ஆமாப்பா, அப்புறம் நாங்க பெண்கள் நாங்க பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க கூடாது. நீங்க பாதுகாப்பு கொடுக்காம யார் கொடுப்பா? இல்ல நானு சமீபத்துல வந்து எனக்கு அதாவது விஜய்க்கு வந்து ஃபேன்ஸே லேடிஸ் தான். அப்போ அதுக்கு தனித்துவமா ஏதாவது பண்ணணும்ல. இல்ல இது ஒரு சமீபத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த அந்த பேசும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. அது நிறைய பேரண்ட்ஸ் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்கூலோட ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஆம்பளை பசங்க எல்லாருமே தயவு செய்து வீட்டில் இருக்கவங்க சொல்லி வளருங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ புரிஞ்சு அவங்க சொன்னாங்க, ஒரு 18 வயசு ஆன பையன் ஒரு 18 பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான், அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு தான் அவன் கூட வந்திருக்கு அப்படின்னா கூட ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு தான் போயிருக்கும். ஆனால் கேஸுன்னு வரும்போது இந்த பொண்ணை விட்டுருவாங்க, இந்த பையனை தான் கேஸ் போடுவாங்க. சட்டம் அதுதான். பசங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால உங்க வீட்டு பசங்களை சொல்லி வளர்ந்தாங்க. திருப்பி நான் யாரும் சொல்றேன்னா சிங்கப்பெண் அப்படின்னு இங்க பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? ஆம்பளை பசங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதே கிடையாதா பெண்களால? ஏன் எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்தா ஆம்பளை பசங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க? ஆண் குழந்தைகள் நீங்க பாலியல் துன்புறுத்து ஆளாக்காங்களா இல்லையா? என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க. எத்தனை ஆம்பளை பசங்க பாதிக்கப்படுறாங்க? இதே இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க. பெண்களே பார்த்துட்டு தான் தெரியலையோ? அது இல்ல, சரி பெண்கள் என்னன்னா ஆண்கள் எப்படினாலும் ஒரு சமாளிச்சிருவாங்க, ஒரு இது பண்ணிடுவாங்க. பெண்கள் வலிமையை குறைஞ்சவர்கள் தானே. ஜி அவங்க சட்டமும் அவங்களுக்கு தான் ஃபேவரா இருக்கு எல்லா விஷயத்துலயுமே. பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா பாதிப்பு இருக்க பெண்களுக்கு ஓகே, சூழ்ச்சியா பண்ற பெண்களுக்கும் சட்டம் ஃபேவரா தானே இருக்கு. இல்ல அப்படி இல்லை. இப்போ ஒரு சட்டம் இருக்குல்ல, 1000 பேருக்கு தண்டிக்கு போல நிரபராதி தண்டிக்கு விடக்கூடாதுன்னு. அது மாதிரி பெண்கள் அதாவது 1000 பெண்கள் தப்பிச்சாலும் ஒரு கெட்ட பெண் தப்பிக்கலாம் அப்படின்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, ஒரு பெண்ணை வந்துட்டு இதை பண்ணல. இது நான் கான்ட்ரவர்சிக்காக சொல்ல. இந்த இந்த என்ன கான்செப்ட்னா இவங்க பண்ணிருக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்ல முன்னாடி எல்லாம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதான் அவங்க அதை போய் கேட்பாங்க. இந்த பெண்கள் விஷயத்துல நீங்க கேஸ் கொடுக்கறனாலும் தப்பு நடந்தா உடனே போய் ஆஜர் ஆகணும். அவங்க யாரு? இந்த சிங்கப்பெண் வந்து கேஸ் ஒரு சம்பவம் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சாலே உடனே போயிடும். யாரும் ஃபோன் பண்ணி இங்க தப்புற கேஸ்லாம் கூட அப்படிதான் செட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் செட் பண்ணிருக்காங்க. இதுல 36 பேர் கொண்ட குழு நேரடியா விஜயோட பார்வை கீழே வந்திருக்கு. இந்த சிங்கப்பெண் வந்து முதலமைச்சரோட நேரடி பார்வை கீழே வேலை செய்யறாங்க. இந்த குழு வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான் போன்ல அதெல்லாம் கிடையாது. போன்லாம் இல்ல, இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க போலாம். இவங்க உடனே போய் தான் ஆகணும். இவங்க பாதிக்கப்பட்டாங்க சார், இவங்க போனால இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ வருது, இந்த தெருல ஒரு பிரச்சனை நடந்தா அவங்க போய் நின்னே ஆகணும். அதுக்கு கேஸுக்காக வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. சீமான் சொன்னாரு, நான் போலீஸை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வச்சிருப்பேன், யாரும் தெரியாது, திடீர்னு பிடிப்பா. இவங்க சொல்லிட்டு இப்போ முக்கியமா கூட்டம் கூட எல்லா இடத்துலயுமே சிங்கப்பெண்ணோட ஒரு மையங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பொது இடங்கள் இருப்பாங்க. ஒரு சொல்ல முடியாது, பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சிங்கப்பெண் தனியா ஒரு பூத் மாதிரி கூட வைக்கலாம். இல்ல நடமாடும் வண்டியா கூட அங்கங்க போயிட்டே இருக்க கூட இருக்கலாம். புதுசா இருக்கு ஒண்ணு. மூணாவது நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல
மூணாவது என்னன்னா அவங்க சொன்னதுல வந்து இந்த இல்ல இருக்கிறாங்களா இல்லையா தப்பு பண்றவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குல்ல, இருக்கலாம்ல. கண்டிப்பா இருக்கும். இல்ல சும்மா சொன்னனால விஜய் வந்து பதவி இருக்கும்போது ஸ்லிப்பர் சேல்ஸ் மாதிரியா? இல்ல விஜய் பதவி இருக்கும்போது சொன்னா தெரியுமா, யாருக்காவது நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம பெரிய ஆளு அப்படின்னு மைண்ட்ல இருந்ததுன்னா எரேஸ் பண்றதுனால உண்மையா சொல்ல போனா நான் வந்து இந்த கட்சியில ஆனா எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா நான் இவ்வளவு நேரம் ஜெயிக்கல, ஆனா நமக்கே அப்போ உண்மையிலே எம்எல்ஏ ஜெயிச்ச யோசிச்சு என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் அந்த சைடுல ஒரு 10 கிரவுண்ட் படம் இடம் பார்த்து வச்சிருந்தேனே, அண்ணா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, தெரியல. வாய்ப்பு இல்லைன்னா இந்த வருஷம் அந்த 5 வருஷம் நல்லா இருக்கலாம் எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம டாபிக் வரலாம். மூணாவது கையெழுத்து அந்த போதைப் பொருள் தடுப்பு. அது உண்மையிலே இருக்கும். ஏய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க நம்ம திருவள்ளூர்ல இருக்கான். அவன் சொல்றான், டேய் மச்சான் என்னோட ஏரியால இந்த மாதிரி வந்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இப்போ கண் கூட பார்த்துருக்கேன்டா, கண் கூட எனக்கு இது நடக்குதா, எல்லாமே எல்லாம் பண்றானுங்க செய்யறாங்கடா, எப்படா இது இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு முன்னாடி வாசப்படி முன்னாடி வந்து நிக்கிறா அப்படிங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த லாஸ்ட் ரிப்போர்ட் வச்சுங்க, உண்மையிலே சொல்றேன் ரொம்ப கெடுதல். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ரீசெண்டா நிறைய போதைப் பொருள், அதாவது போதைப் பொருள் எங்கேயோ கேட்டு போய் நம்ம தெரிஞ்சுக்க வந்துச்சு. கொரோனா வந்து சைனால கழிவு, நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், சைனால வந்துருச்சு, யூரோப்ல வந்துருச்சு, அமெரிக்கா லாஸ்ட் வீட்டு முன்னாடி வந்துருச்சு, லாக் பண்ணிட்டாங்க 2 சைடு. அது மாதிரி போதை அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு கம்பல்சரியா வரலன்னா ரொம்ப கெடுதல். சொல்ற மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆனா உண்மையிலே அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது பாட்டு நிறைய பேரு மாஃபியா அப்படின்னு நிறைய பேர் எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது முதல்ல பீர் அடிக்கிறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா, அதுல இந்த பிளாக் நைட்னு ஒரு பீர் இருக்கும், மினி பீர், அதான் பிகினர்ஸ் பீர். நாங்களாம் ராவாவா அந்த பிளாக் நைட் பீரை அந்த ஒயிட் ஷாப்ல போய் வாங்கிட்டு யாரு கண்ணையும் படாம வரதுக்கு நம்ம பூனை மாதிரி கண்ணை மூட்டே வருவோம், யாரும் பாக்கல அப்படின்னு. இப்ப அசால்ட்டா பசங்க ட்ரக்ஸ் எடுத்து வீட்டுக்கு போறாங்க, தெருவில் நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ட்ரக்ஸ்ன்றது வீட்டுல பசங்க வச்சிருக்க எல்லாரும் வயது உருவாக்கி, அதுவும் வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க அடிக்கிறாங்களா, அவங்களால அந்த அனுபவம் அந்த வயசு இல்லாம ரொம்ப அப்படியே வீட்டுல பசங்களை வச்சிருக்க எத்தனை அப்பா அம்மா ஒரு பதட்டம் பயம் உருவாக்கு தெரியுமா, இப்படி இருக்கு நம்ம பசங்க கண்குத்தி பார்க்க முடியாது, இன்னைக்கு பசங்க பார்த்துக்கூட கண்குத்தி பார்க்க முடியாது. அப்ப எவ்வளவு பதட்டம் பயத்துல நீங்க இருக்காங்க. நம்மளே செல்போனை கொடுத்துட்டு அவ்வளவு பதப்பதிட்டு இருக்கோம், இதுல வேற இந்த போதை வேற வந்துருச்சுன்னா என்ன பண்றது. இல்ல ரீசெண்டா மதன் கௌரியோட சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ஜாம்பி ட்ரக்ஸ், அது நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம், அதாவது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு ஜாம்பி ட்ரக்ஸ். ஒரு பிளிங்கிட்ல இருக்க பையன் வந்து அப்படியே போட்டு நின்று இருக்கான். அப்படியே அதை பார்த்த அந்த செகண்ட் நம்ம வீட்டுல இருக்க பசங்க தான் பாக்குறோம், என்னடா இதெல்லாம் வந்திருக்கு, இவங்கெல்லாம் தாண்டிடுவாங்களா ஒரு பார்த்துட்டோம். போதெல்லாம் தலை விரிச்சுதான் அடுத்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவர் கொடுத்த எந்த வாக்குறுதி அவர் ஃபெயிலியர் ஆனாலுமே இந்த ஒண்ணு ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த குடும்ப வரைக்கும் மொத்தமா இந்த விக்ரம் படத்துல அள்ளி வாயில் அள்ளி போட்டு போயிட்டு. அது நல்லதான். இல்ல போட்ட 3 கையெழுத்து, 3த்துல நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெஸ்டா பாக்குறது வந்து இந்த போதைப் பொருள், 2வது வந்து சிங்கப்பெண், 3வது என் லிஸ்ட்ல வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரீ மேல பெருசா உடன்பாடு கிடையாது, அதனால நான் வச்சுக்கல. அவர் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அதான் 500 யூனிட் குறைய செலவு பண்றவங்க யாரா இருக்கும்? ஐசி இருக்குமா? உங்ககிட்ட வேலை செய்யறவங்களா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க கிடையாது. சோ அதனால அது நல்லது தானே, அது அவங்களுக்கு தான். சரி நல்லா இருக்கிறவன் நல்லா இருப்பான், கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு தானே அது. ஸோ என்னோட லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், உங்களோட லிஸ்ட்ல இது என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போதை, 2வது ஃபர்ஸ்ட் போதை இல்ல போதை இல்லப்பா, தடுக்கிற அந்த இது, செகண்ட் வந்துட்டு சிங்கப்பெண். சரியா? அதெல்லாம் ரொம்ப பாதுகாக்க நமக்கு தெரியாம நிறைய நடக்குது. சிங்கப்பெண் வந்ததுல பாதுகாப்பா இருக்க வேண்டியது ஆண்கள் தான். நம்ம தப்பு பண்ணலாம், இருட்டுல நல்லவனுக்கு இருட்டுல வேணாம். அது மாதிரி நம்ம எதுக்கு அம்முக்கும் வரல தும்முக்கும் வரல, நம்ம யாரும் அதனால நம்ம பயப்படணும் இல்ல, பயப்படுறவங்க பயப்படுவாங்க. இல்ல இது சமீபத்துல ஒருத்தங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ்க்காக எப்போ சொல்ற ஒரு போலீஸ்காரங்க சொல்றாங்க, இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகம் வாங்கி எத்தனை பெண்கள் தப்பான கேஸ் கொடுக்குறாங்க தெரியுமான்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு சில இது இருக்கும், இப்போ போக்சோ சட்டம்லாம் வந்துச்சு, இப்போ அது எத்தனை பேர் அதை மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க. எவ்வளவு ஆமா இந்த மாதிரி பொம்பளைங்க போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன். அதுக்கு இதுக்கும் ஒரு இது இருக்கும், எல்லாமே ஒரு
இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க. இனிமேல் இன்னொரு பொம்பளை செய்யமானமா ஆம்பளைங்களை சிங்க ஆண்டு ஒன்று வரும். அது வரைக்கும் வராது போங்க. அடுத்த 2 வருஷம் கழிச்சு வரும். அதான் அது ஏங்க திடீர்னு 2500 ரூபா பொம்பளைக்கு கொடுங்க, ஆம்பளைக்கு 500 ரூபா கொடுக்க கூடாதா? வேணாங்கப்பா. அந்த பழைய குடிச்ச பழைய சோறு அது ஏன் தர மாட்டீங்க? நம்ம 2500 ரூபா இப்போ திருப்பி அது அது அதை பத்தி இன்னும் பேசல. ஸோ இந்த 3 விஷயம் வந்து நம்ம கருத்தை பதிவு பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேமராவா மறுபடியும் வா. சரி மறக்காம மேக்ஸ் ஜங்ஷன் வந்து ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கலகலப்பாக சொல்லிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. அப்போ மேக்ஸ் சார்